அனைவருக்கும் திருவாதிரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெகமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நேரிளமங்கை உடனமர் நித்தீஸ்வர சுவாமியின் ஆருத்ரா தரிசன விழாவின் நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லா பகுதிகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேங்க. இந்த திருக்கோவில் 700 வருடம் பழமையானது, காசிக்கு நிகரானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காலையில் 4 மணிக்கே சிவபெருமானுக்கு முதலே அபிஷேகம் ஆராதனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடராஜர் அபிஷேகம் நடந்தது. இது அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான். இவரை தொடர்ந்து நம் சிவபெருமானையும் தரிசிக்கலாங்க. சிவபெருமானை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இவர் 700 வருடம் பழமையான சிவபெருமான். தாயார் நேரிளமங்கை யவ்வனாம்பிகை அப்படின்னும் இவங்களை சொல்லுவாங்கங்க. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அம்மையப்பர் பட்டி சுற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குங்க. அது கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை அம்மையப்பர் சுற்றி வருவாங்கங்க. அதுக்கப்புறமா திருவீதி உலா அப்படிங்கிற விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. சிதம்பரத்தில் போய் பார்க்க முடியலங்கிற கவலை இல்லைங்க. எங்கள் ஊர்லேயே ரொம்ப அருமையாக அற்புதமாக ஒரு சிறப்பான தரிசனம், ஒரு மன நிறைவு, அவ்வளோ மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இவர் நியம ரிஷி. இவர் தான் இந்த சிவபெருமானை வழிபட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருங்க. இவருடைய பெயரில் தான் இன்றைக்கி நெகமம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இவருக்கு பௌர்ணமி நாட்களில் மிகவும் சிறப்பாக பூஜை எல்லாமே நடக்குங்க. நீங்கள் நெகமத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா அவசியம் இந்த திருக்கோவிலில் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலை நீங்கள் நினைக்கிறது நினச்சபடி நடக்குங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. நவகிரகர் சந்நிதி, சனீஸ்வர பகவானுக்கும் தனி சந்நிதி, பைரவரும் எழுந்தருளி இருக்காங்க. இந்த கோவிலின் முழு தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.